இது வந்து ஒரு ஈவினிங் விலாக் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒண்டர்ஸ் போயிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பார்ட் 2 வீடியோ தான். நிறைய திங்ஸ் இருக்காங்க, அதனால காமிக்க முடியல. ஸோ செகண்ட் பார்ட்டாக வந்து இதை போட்டுட்ருக்கேன். ஸோ அங்கே பலூன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது வந்துட்டு பார்ட்டி ஏரியான்னு சொல்லலாம். ஸோ நம்ம வெட்டிங் டே, வெட்டிங் ஆனிவர்சரி, அப்புறமா பிரைட் இது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிரைட் டு பி இப்போ முன்னாடியே வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து வைக்கிறாங்களே, பேச்சுலர்ஸ் பார்ட்டி அந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பர்த்டே பார்ட்டிக்கு, ஆனிவர்சரிக்கு, அப்புறமா பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், அப்புறம் பேபி பிறந்தோடனே வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ். அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான அந்த நம்பர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக 20, 30, 10 ருபீஸ்லேருந்தே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே, அந்த ஒரு இது பிரைட் டு பி, அது பாருங்கள், ஹாப்பி ஆனிவர்சரி, அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதேமாதிரி இந்த மாதிரி கண்ணாடி ஃபங்க்ஷன், அந்த பார்ட்டி இதுக்கு போடுவாங்க இல்லைங்களா, கிளாஸஸ், அதுவுமே வந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து சைடில் அந்த இது போடுவாங்களே, அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அதுவுமே வந்து அங்கே அவைலபிள். இதில் வந்து லைட் தெரியல உங்களுக்கு. ஸோ அதுவுமே அங்கே வந்து இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. அப்படின்னு நான் ரேட் வந்து பின்னாடி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். 120, 100 அந்த ரேஞ்ச்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ சின்ன பசங்களுக்குலாம் நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிலாம் வைக்கிறோம்னா ரிட்டன் கிஃப்ட்டாக வந்து இது கொடுக்கலாம். குட்டி பசங்க வருவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இது ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்தா ரொம்பவே வந்து ஒர்த்தாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருக்கும் அது. அண்ட் இந்த மாதிரி ரீத்து தலையில் வைக்கிறது, அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறது, இல்லை ஹாப்பி பர்த்டே அது வைக்கிறது, இது பாருங்கள் பிரைட் டு பி, இது வந்து அதான் பிஃபோர் மேரேஜ் அவங்களுக்கு வந்து வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் கேண்டல்ஸ்லேயே வந்து வெரைட்டி, இது பாருங்கள், இதெல்லாம் வந்து பழைய கேண்டில், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வெரைட்டி, இதெல்லாம் கேண்டில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கேண்டில்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதுவுமே கேண்டில் தான், டிஃப்ரெண்ட். இது பாருங்கள், இதெல்லாமே வந்து கேண்டில்ஸ் தான், சூப்பராக வந்து இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுதான் நான் சொன்ன மாதிரி ஏஸ்தட்டிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காங்க. என் பொண்ணு சும்மா விளையாடிட்டு இருக்கா. இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர்னால் அந்த மாதிரி பால் கேண்டில் கூட வைக்கலாம், அதுவுமே கேண்டில்ஸ் தான். என் பொண்ணு ஏபிசிடி சொல்லி தரலாமா உங்களுக்குலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து லைட்டிங்ஸ் அங்கே வந்து வைக்கிறது. ஸோ வெளியே வந்துட்டு அந்த கடையில் எப்போவுமே ஸ்நாக்ஸ் வாங்காமல் வரமாட்டாங்க பசங்க. ஸோ அங்கேயும் போய்ட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து அந்த ப்ளூபெரியில் வந்து அந்த ஹெஷீஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு உள்ளே வாங்கினது தான், ஒண்டர்ஸ் உள்ளே வாங்கினது தான். ஸோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பார்க்கறதுக்கு நம்ம கமரை கட்டு மாதிரி இருக்குங்க. அதை வந்து வாங்கி சாப்பிட்டு இருந்ததுங்க ரெண்டுமே. நான் என்னென்ன வாங்கினேன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். டைம் பத்தல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.